இந்த வீடியோவில் நான் உங்களை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவோட மிக உயர்ந்த மூன்றாவது சிகரமான 7200 அடி உயர கேரளா மூணாரில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸில் உள்ள சொர்க்கத்தில் ஒன்றான சொக்ரமுடி சிகரத்துக்கு மலையேற்றம் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறேன். பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற அதிசய நீலக்குறிஞ்சியை காட்ட போகிறேன். தமிழ்நாட்டோட மாநில விலங்கான வரையாடுகளை காட்ட போகிறேன். பசியோடு அலைகிற ரத்தம் உறிஞ்சுற அட்டைப்பூச்சிகளை காட்ட போகிறேன். எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களை இப்போவே சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். ஒரு லைக்கை பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் சொக்ராமுடி பீக்குக்கு ட்ரெக்கிங் கிளம்பியாச்சு. இப்போ 5 மணி ஆகுது. நாங்கள் மூணார் கேஆர்சிடிசி பஸ் ஸ்டாண்டில் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இல்லை குளிர், பயங்கரமான குளிர். அதுவும் இல்லாமல் மழை வேற பெஞ்சிருக்கு. சுத்தமாக முடியலை. ஆளுக்கு ஒரு 4-5 சொட்டு. பார்த்தீங்கல்ல கேங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னு. நான் பாருங்க எங்கள் அப்பாவோட கையில எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமாம், கையிலே வச்சு தான் இன்றைக்கி ஓட்டணும். நம்ம மக்களை பாருங்கள். இன்றைக்கி போயிட்டு நம்ம கிட்டத்தட்ட 7200 அடி பீக்கில், சொக்ராமுடி பீக்கில் நம்ம ஏற போகிறோம். இங்கே இருந்து நாங்கள் ஜீப்பில் போயிட்டு அங்கேருந்து ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு திரும்பி இந்த இடத்துக்கே வர போகிறோம். நாங்கள் மொத்தம் 31 பேர் இந்த சொக்ராமுடி பீக்குக்கு ட்ரெக் பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்குது. குளிர் வேறு லெவல். நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்களேன். எல்லாத்துக்கும் பல்லுலேருந்து எல்லாம் நடுங்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு காமிக்கிறேன். மக்களே, மணி 5:30 ஆகுது. நாங்கள் எங்கே போகிறோம்னு எனக்கே தெரியலை. ஒரு டீயை குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் தூரிக்கிட்டு வேறு இருக்குது. இப்போ நீங்கள் ரோடு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி ஃபுல்லாக, ரோடு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. இந்த மூணாறு மக்களை யோசிப்பாங்க, எங்கடா போகிறாங்க இவங்க அப்படின்னு. இவ்வளோ நேரம் நாங்கள் இந்த மூணாறு கேஆர்சிடிசி பஸ் ஸ்டாண்டில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. அங்கே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 5:30 வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மணி 5:30 ஆச்சு. இங்கே இருந்து நம்ம அந்த ஜீப்பில் இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற இடம் வர போக போகிறோம். கொஞ்சம் வாயெல்லாம் குளருது, ஒரு மாதிரி தான் இருக்கும். மக்களை பாருங்கள், 4 ஜீப்பு நிற்குதா. 4 ஜீப்லையும் நாங்கள் ஏறிட்டோம். இதோ நம்ம நிர்மல் இறங்குறாரு. என்னதான் இருக்கு மக்களை பாருங்கள். இப்போ நாங்கள் ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள். இப்போ அந்த கேஆர்சிடிசி பஸ் ஸ்டாண்டு, மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோம் பாருங்க. அந்த இடத்துல டீ கடை இன்னும் ஓப்பன் ஆகலை. இது தமிழ்நாட்டு, அதாவது நீங்கள் தேனியிலேருந்து வந்தீங்கன்னா தமிழ்நாடு பஸ்ஸு உங்களை இங்கே தான் இறக்கி விடும். இந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்குது பாருங்கள். இங்கே நாங்கள் காலையிலே டீ குடிச்சிட்டு தான் மூணார் அந்த கேஆர்சிடிசி பஸ் ஸ்டாண்டு வந்தோம். இப்போ திரும்பி நம்ம இங்கே குடிக்க போகிறோம். பாருங்கள், 31 பேரும் இறங்கியாச்சு. டீயை குடிச்சிட்டு கும்முன்னு போவோம். ஏன்னா நம்ம சொக்ராமுடி பீக்கு ட்ரெக்கிங் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் டீ கிடைக்காது. இந்த குளூரில் டீ இல்லாமலாம் இருக்கவே முடியாது. நான் ஏற்கனவே ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிற ஆள். டீ இல்லாட்டி இது ஒன்றும் பண்ண முடியாது. கலைவாணி டீ ஸ்டால் பாருங்கள். சூப்பர். ஒரு கட்டன் சாயா. ஆவி பறக்கும் டீ கடை. இந்த மூணாறு குளிருக்கு நம்ம டீயை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. எப்படி இருக்கு? இதமாக இருக்கு. சொல்லியிருக்கேன்.
உள்ட்டியா மூணார் வடை டீ வித்து வரி இல்லை கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா சன்ரைஸ் பார்க்க இதாகிடும். டைமிங் போனோன்னா சன்ரைஸ் பார்க்கலாம். ஏன்னா 6:30 சன்ரைஸ் பார்க்கலாம். சம்டைம் நம்ம ஜர்னி டைமிங் லேட் ஆச்சுன்னா பார்க்க முடியாது. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து மூணாரோட ஃபேமஸான கேப் ரோட்ல போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம இங்க இருந்தா ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்களை வந்து மூணார் கேஆர்சிடிசி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க இறக்கி விட்டாங்க பாருங்க. இப்போ நாங்க வந்து மிஸ்ட்டுக்குள்ள தான் நிக்கிறேன். நான் பாருங்க, ரோடு ஃபுல்லா மிஸ்ட். எல்லா வண்டியும் லைட் போட்டு தான் போறாங்க பாருங்க. குளிர் சுத்தமா தாங்க முடியல. இப்போ நாங்கள் வந்து நிற்கிற இடத்துல ஃபுல்லாக மிஸ்ட் வந்துருச்சு. மணி வந்து ஒரு 6:15 தான் ஆகுது. இங்கே பாருங்களேன், மிஸ்ட்டு எங்களை ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடிடுச்சு பாருங்க. நம்ம வந்து இந்த வழியில் தான் ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கே வரணும்னா கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு ட்ரக்கிங் பாத்துக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும். அதை நீங்கள் வந்து கட்டிட்டு பாஸ் எடுத்துக்கணும். மேலே வந்து பாஸ் செக் பண்ணுவாங்க. மேலே வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அதில் பாஸை கொடுத்துட்டு தான் நம்ம போக முடியும். இந்த வழி தான் போக போகிறோம். இந்த வழி தான் போக போகிறோம். வாயெல்லாம் பாருங்கள், குளருது பாருங்கள். இந்த இடம் வந்து நம்ம கேப் ரோடு இருக்குது பாருங்கள். கேப் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது. வாங்க அப்படியே நம்ம ட்ரக் ஸ்டார்ட் பண்ணுவோம். வர்ற வழியில் நான் உங்களுக்கு ஒரு பீக் காமிச்சிருப்பேன். அதான் வந்து சொக்ராமுடி பீக்கு. இப்படி தான் போகணும். நம்ம போயிட்டே இருப்போம். மக்களே, மழை வேற பெய்யுது. ஏற்கனவே குளிர் தாங்க முடியல. மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது, பார்க்குறீங்கல்ல. இதில் மழை பெஞ்சா எப்படி இருக்கும். இங்கே பாருங்க, நம்ம ஆளுக்க ஒரு ஆளாக அப்படியே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் வந்து நாங்கள் 31 பேர் வந்திருக்கோம். எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. மழை வந்துச்சுன்னா தாறுமாறாயிரும். நாங்கள் வந்து கொண்டு வந்த எங்களோட லக்கேஜெலாம் இந்த நம்ம சஃபாரி வந்து அந்த ஜீப்லேயே வச்சுட்டு வந்திருக்கோம். நம்மளுக்கு இப்போ வந்து குளிர மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம வந்து ட்ரக்கிங் பண்ணும் போது பாடி ஹீட் ஆயிரும். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் மழை பெஞ்சா சிக்கிடுவோம். நான் என் கையிலேயே பேக்கில் வச்சுட்டேன். இப்போ தேவைப்படாது. அட்டை இருக்குது. ஏன்னா வந்து மிஸ்ட்டு வேறு இருக்குது, மழை வேறு பெஞ்சிருக்கு. அட்டை கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்க மக்களே, இந்த இடத்துல வந்து நம்ம டிக்கெட் எடுத்துருப்போம்ல ஆன்லைனில், அதை வந்து இந்த இடத்துல காமிச்சிட்டு நம்மளை வந்து அப்படியே அலோவ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, ட்ரக்கிங் டைம் வந்து 5:30 to 9. சரியா, 5:30 to காலையில் 9. அப்புறம் வந்து மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரை தான் இங்கே வந்து ட்ரக்கிங் அலோவ் பண்ணுறாங்க. இந்தியனுக்கு வந்து 400 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபாரினருக்கு வந்து 600 சார்ஜ் பண்ணுறாங்க. சூரிய உதயத்தை மேலே போயிட்டு கண்டிப்பாக பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஸ்பீடாக கிளம்பி வந்திருக்கும். ஓகே, 6621. இதான் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம பேர், அப்பா பேர், வயசு, அட்ரஸ்ஸு, ஆதார் நம்பரு, ஃபோன் நம்பரு, அப்புறம் சைன் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்மளை வந்து நாங்கள் வந்த 31 பேரும் இங்கே வந்து அவங்களோட டீட்டெயில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்தோன்னே
அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அப்படியே நம்மளை ட்ரெக்கிங் பண்ண விட்டுருவாங்க. நம்மளோட வந்து கைடு வருவாங்க. இந்த இடமே வேறு லெவலில் இருக்குது மக்கள். இங்கே பாருங்கள், மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு லைட்டாக. எல்லாருமே இந்த மாதிரி நேம் லிஸ்ட் கொடுத்தாச்சு, பணமும் கட்டியாச்சு. இப்போ நம்மளோட ப்ரோ வராரு. இவர் தான் நம்மளோட கைடு. இவர் தான் நம்மளை உச்சி வர கூட்டிகிட்டு போக போகிறாரு. அது மாதிரி வந்து நம்மளுக்கு பிஸ்கெட்டும் வாட்டர் கேனும் வந்து கொடுக்குறாங்க. மக்களே பாருங்கள், நாங்கள் சொக்கராங்குடி ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம டீம்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம்? சொக்கராங்குடிக்கு. நாங்கள் கிளம்புற நேரம் நல்ல மிஸ்ட்டு, அது மாதிரி ட்ரிசல் ஆகிக்கிட்டு இருக்கு, மழை தூரிக்கிட்டு இருக்கு. இந்த மழை வந்து பெருசாக வந்துடக்கூடாது, ஏன்னா யாருமே பெருசாக வந்து ரெயின் கோட்லாம் எடுத்துக்கல. இந்த ஒரு மேலே உள்ள இந்த குளிருக்கு மட்டும் ஒரு ஜர்கின் மட்டும் போட்டுவிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி வந்து கைடு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த போகிறாரு பாருங்க, அவர் தான் கைடு. ட்ரிசல் ஆகுது தெரியுதா? ஆஹா, நாங்கள் வந்து ஹில் ஸ்டேஷனில், அதாவது ஊட்டி கொடைக்கானலில் ட்ரெக்கிங் போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நாங்கள் அகத்தியர் மலைக்கு அப்புறம் இப்போ தான் போகிறோம். சரியான கிளைமேட்டு, மழை தூரிக்கிட்டு இருக்குது, முன்னாடி பனி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஜூலையில் இருக்கோம், அதாவது மான்சூன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் வந்து நாங்கள் இப்போ மூணாரில் சொக்கராங்குடி பீக் ஏறி மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து பிரசங்கப்படுத்துகிறோம் பாருங்கள். மான்சூன் ட்ரக்கு தான் இது, சொல்லப்போனால் வேறு லெவலில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? தரையெல்லாம் ஈரமாக இருக்குது பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு தான், இந்த ஈரப்பதத்துக்கு தான் அட்டைப்பூச்சி எங்கேயா அப்படின்னு இருக்கும். இந்த ஃப்ரேமை பாருங்கள் மக்களே, பச்சை பசேல்னு சுற்றி பனிமூட்டத்துக்கு நடுவில் வேறு லெவல், வேறு லெவல். மலைக்கவர் இது வந்து நம்ம யாருமே கொண்டு வரல, ரொம்ப பேர் கொண்டு வரல. நனைஞ்சா இன்னைக்கு வந்து ஆப்பு தான். போய்கிட்டே இருப்போம். அதே பாருங்க, அந்த இடத்துல நம்ம மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. தெரில பார்த்தீங்களா? மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பாருங்க, மிஸ்ட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அட்டையை பாருங்க, தெரியுதா? அட்டை இருக்குது, ஆனால் முரட்டுத்தனமாக பெருசாக இருக்குது. அகத்தியர் மலையெல்லாம் இதோட சின்னதாக பொடி பொடியாக பார்த்தோம். பாருங்கள், நான் காலை சுருட்டிட்டேன். இங்கே பாருங்கள், அங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? உங்களுக்கு ஏதாவது கீழே தெரியுதா? கை கொடுக்குறீங்களா? ஃபுல்லாக மிஸ்ட் மூடி இருக்கு பாருங்க. ஆமாம், வீதியாக தான் இருக்குது. மிஸ்டெல்லாம் பங்கமாக இருக்கு. இந்த மாதிரி வியூஸ் வேற எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த மலையில ரொம்ப நல்லா இருக்கு. நாங்களே பாருங்க. ஆனால் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் தான் ப்ரோ, இந்த மாதிரி நம்ம ரொம்ப மலைகளை பார்க்க முடியாது. அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும்.
அதாவது முன்னாடி எவ்வளோ பீக் இருக்குன்னு எங்களுக்கு தெரில, பின்னாடி எவ்வளோ தூரம் ஏறி வந்தோம்னு எங்களுக்கு தெரில. எல்லாமே மிஸ்டால முடிடுச்சு. கொஞ்சம் கை தூக்கி விட்டுட்டு போயிருக்கலாம்ல. வாங்க என்னை இழுத்துறப்படாது. சரி இந்த இதில் காலம் வைங்களேன், இதில் மட்டும் காலை வைங்க. அவ்வளோதான் தாங்க. மேலே போய்க்கிறவா? போங்க. வாங்க கையை கொடுங்க. ஓகே. போங்க. பாருங்கள், இவர் தான் நம்ம கைடு. உங்கள் பேர் என்ன ப்ரோ? சஜீவன். சூப்பர். இந்த ஏரி வரோம்ல, இந்த ஸ்லோப்பு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா நம்ம கையை கொடுத்து தான் தூக்கணும். அந்த தர்றாங்களா எவ்வளோ மிஸ்ட் இருக்குது பாருங்கள். அப்படியே வந்துக்கிட்டே இருங்க. எங்கேயும் நிற்காதீங்க, மேலே போயிட்டு இறங்கும் போது சூப்பராக எடுத்துக்கிறலாம். இந்த மிஸ்ட்டில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது. அண்ணா அப்படியே வந்துருங்கண்ணே, வந்துருங்க. அண்ணா கையை கொடுங்கண்ணே. ஏறிட்டாங்க. அவங்க சாதாரணமான ஆளா? சப்மிட்டு எவரெஸ்ட்டே 3 தடவை பண்ண ஆள். இல்லை உங்களை புகழ்கிறேன். ஜெயலட்சுமி மேடம் சாதாரண ஆளா? பாருங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பாறை மேலே ஏறுறது நல்லா இருக்கு. பாருங்க நம்ம ராஜியை பாருங்க, குரங்கு மாதிரி 4 காலால் வராப்புல. போங்க போங்க போங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டீப்பு, கொஞ்சம் வழுக்குது, மழை பெஞ்சு. அதனால் வேறு வழி இல்லை, இப்படி தான் போய் ஆகணும். ஏய் என்னையா தவளை மாதிரி மாட்டிக்கிட்ட? பாருங்க. சார் உங்களுக்கு வயசு என்ன? 62. ஃபஸ்ட் டைம் வரீங்க எங்களோட. உங்கள் பேர்? மணிவாசகம் சார். பாருங்கள் சூப்பராக ட்ரெக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சில இடங்கள்ல இந்த மாதிரி கொஞ்சம் கை பிடிச்சா டக்குனு ஏறி வந்துடும். அவ்வளோதான். எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குங்க சார். காலையில் இந்த மாதிரி ஏறுறது, நாங்களாம் வீட்லேயே இருக்கோம். இந்த மாதிரி வர்றது எங்களுக்கு ரொம்ப புது அனுபவம். சூப்பர் 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 இருக்கு. சரிம்மா சரிம்மா, ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டோட மாநில விலங்குன்னு சொல்லுவாங்கள்ல, வரையாடு, அது இங்கே அதிகமாக இருக்குது. நான் உங்களுக்கு முடிஞ்சால் காட்ட ட்ரை பண்ணுறேன். அது மாதிரி காட்டெருமைகள் அதிகமாக இருக்கும். இந்த மிஸ்டில் மனுஷங்களே தெரிய மாட்டாங்க. எப்படி நான் வரையாடையும் காட்டெருமையும் உங்கள்கிட்ட காமிக்கிறது? முன்னாடி கிட்டத்தட்ட 30 பேர் போயிருக்காங்க, யாருமே காணோம். நம்ம ஹிமாலயனில் அந்த பனிக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. பின்னாடி வர்றவங்களே சுத்தமாக தரல. எவ்வளோ மிஸ்ட் இருந்தாலும், எவ்வளோ கூலிங்காக இருந்தாலும், நம்ம வந்து இப்போ மலையேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக உடம்பு ஹீட் ஆகி நல்லா இருக்கும், பெருசாக குளிராது. இப்போ சொட்ரு கொண்டு வந்தவங்க, ரெயின் கோட் கொண்டு வந்தவங்கலாம் கையில் தான் கழட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா வேர்த்து தொப்பலாம் நனைஞ்சிருக்கும். நடக்கும்போது பாடி பயங்கரமாக ஹீட் ஆகும். அதுவும் நம்ம இப்போ மலையேறிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே மிஸ்டால் சூப்பராக நனைஞ்சிருக்கு. இந்த இடம் கொஞ்சம் சறுக்குது. ஏன்னா வந்து பிடிமானத்துக்கு எதுவுமே இல்லை, பாறைகளும் தண்ணியால் நனைஞ்சிருக்கு, பயங்கரமாக இருக்குது. தவந்தான் போகணும். ஆமாம் இங்கே பாருங்கள், இந்த இதில் வாங்க, இதில் வாங்க, இந்த இருக்குது பாருங்கள், இந்த மேட்டுக்கு அங்கிட்டு இதில் வாங்க. அதில் வாங்க. அதனால மூச்சு வாங்குது. ஸோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு ப்ளசண்ட்டாக இருக்குது. அடிக்கிற காற்றுக்கும்
நடந்த அந்த வார்ம்த்துக்கும் அப்படியே நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கு. மக்களை நல்லா நம்ம வேர்த்துட்டு போய் ஒரு ஆற்றுலையோ எங்கேயோ குளிச்சா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இப்போ இங்கே இருக்கு, எங்களுக்கு இருக்குது. நான் இதை வந்து அகத்தியர் மலையில் ஃபீல் பண்ணியிருக்கேன். வேறு லெவல். மறக்காமல் வீடியோ பார்க்கும் போது ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ மனசில் அதை சொல்லுங்கள். எங்களும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் குரூப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து ஏஜ் வந்து வெறும் நம்பர் தான். அது மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீமேல் மேல்லாம் எங்களுக்கு வந்து எதாக இருந்தாலும் எங்களுக்கு மேல் தான், சரியா? அதாவது மேல் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க. சூப்பராக உங்களுக்கு ரொம்ப மலைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். பெருசாக மழை வர்றக்குள்ளேயும் நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். இப்போ வந்து மலை லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு, இப்படியே போயிடணும். இவ்வளோ நேரம் பாறைகளுக்கு மேலே நடந்தோம். இப்போ பாருங்கள், இந்த லெமன் கிராஸு இந்த புல்களுக்கு நடுவில் வந்துட்டோம். இடுப்பு வேற புல்லுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். எங்கேயுமே வந்து கேமராவை ஆஃப் பண்ண தோணலை, எதையுமே உங்களுக்கு காமிக்காமல் மிஸ் பண்ண தோணலை. அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம சீனரிஸ் மக்களே. வேறு லெவலில் இருக்குது, சொல்ல வார்த்தை இல்லை. திரும்ப எங்களால் சொல்ல முடிஞ்சது ஒன்று தான், வேறு லெவல். கரெக்டான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் எங்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்குது. ஏன்னா அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வெயில் வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு, இங்கிட்ட பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. எங்களை சுற்றியே பெஸ்ட்டு அப்படியே எங்களை தொட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்னொன்று வந்து நம்ம சொக்ராமுடி பீக்குக்கு சூரிய உதயத்தை பார்க்க தான் இந்த ட்ரெக்கிங். குறிப்பாக நீங்கள் சொக்ராமுடி பீக்குக்கு ட்ரெக்கிங் வரீங்கன்னா சன்ரைஸ் வியூவுக்காண்டி தான் போவீங்க. சன்ரைஸ் ட்ரெக் தான் நல்லாயிருக்கும். மற்ற நேரத்தில் ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலாம் வந்தீங்கன்னா வெயில் வந்துடும், போட்டு வாட்டி விதைக்கிறோம். சொக்ராமுடி பீக் வாரீங்கன்னா குறிப்பாக எந்த ட்ரெக்கிங்னாலும் விடிய காலையிலேயே ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனை நீங்கள் அனுபவிக்க முடியும். பாருங்க, தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஐயோ போயிடுச்சு. அதான் சூரியனே சந்திரன் மாதிரி தான் தர்றாப்புல, வந்துட்டு போயிட்டாப்புல. சன்ரைஸ் வந்து இங்கே வந்து 6:45 ஆயிரும். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7:45 ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. ஆனால் சூரியன் வரல பாருங்க. ஒளி வந்து விட்டது, வலி வந்து விட்டது. பாருங்க, சூரியன் தர்றாரா? நல்லா பார்த்துக்கோங்க, சீக்கிரம் மூடிடும். பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டே இருங்க, மூட போகுது. இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இந்த செங்குத்தான ஒரு உச்சி பயங்கரமா மிஸ்ட் எங்களை தள்ளுது, வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்கு எங்களுக்கு பின்னாடி நம்ம ஊரெல்லாம் பார்த்தா மஞ்சள் கலர்ல கொளுத்துவாரு, சந்திரன் மாதிரி அப்படியே பிரகாசமா இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நான் ஏறிட்டேன். நான் இப்போதான் சூரியனை காமிச்சேன். இந்த மிஸ்ட் இருக்கிறனால சூரியனை வந்து மறைச்சு அப்பப்ப வந்து போறாப்புல. சொர்க்கமா இருக்கு.
எல்லா பக்கட்டும் இந்த பாறை ஃபுல்லாகவே தண்ணி விடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ரொம்ப சேஃபாக போகணும், பயங்கரமாக ஒழுக்கும். இந்த உச்சிக்கே போயிட்டாப்ல. நல்லா ரசித்து ருசித்து அனுபவித்து ஏறிக்கிட்டு இருக்கோம் மக்களே. நாங்கள் தான் லாஸ்ட்டாக போகிறோம் பாருங்கள். நாங்கள் 5 பேர் தான் லாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம். வேறு லெவலில் இருக்குது சக்கரமுடி பீக். அம்புக்குறி இருக்குது பாருங்கள், அதை பார்த்தா போகணும். இன்னொன்று வந்து பெரிய அம்புக்குறி அங்கே ஒன்று போட்டிருக்காங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு கணக்கு. இதை பார்த்தா போகணும். இதுலேயே அம்புக்குறிகளும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் மலை உச்சிக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும் போகணும். இந்த இடத்துல பாருங்களேன், இயேசுநாதர் இருக்கார். ஒரு பெரிய சிலுவை இந்த இடத்துல இருக்குது. நம்மளுக்கு வந்து எம்மதமும் சம்மதம் தான். இயேசுநாதர் தான் இருக்கார். அவரையும் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம போய்கிட்டே இருப்போம். மக்களே, இந்த இடத்துல பயங்கரமான காற்று இருக்கு. வேற லெவல் காற்று. அது காற்று மட்டும் இல்லை, மிஸ்டை ஃபுல்லாக எங்கள் மேலே தள்ளி விடுது. வேற லெவல். இப்போ வந்து ஒரு குச்சி ஏறி அப்படியே நம்ம அந்த மலைச்சரிவுலேயே இன்னொரு மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, சூரியன் கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டாரு. வேற லெவல்ல இருக்கு. இப்ப ஒரு பக்கம் சூரியனு, ஒரு பக்கம் இந்த அடர்ந்த மிஸ்ட்டு, இந்த காத்து வேற லெவல்ல இருக்கு. சூரியன் இப்ப மேல வந்தோன்னா கொஞ்சம் இதமா இருக்கு. ஃபுல்லா களிமண், நல்லா வழுக்குது, பார்த்து போகணும். பாருங்க, புதருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. வியூஸை பார்த்தீங்களா? நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். நம்ம வந்து கேப் ரோடெலாம் உங்களுக்கு தெரியுது பாருங்க. வேற லெவல், அட்டகாசம். எப்படி இருக்கு பாருங்க மக்களே, வேற லெவல் மக்களே, அடிச்சுக்கிறவே முடியாது. இந்த தெரியுது பாருங்க, இதான் கேப் ரோடு. இந்த இருக்கு பாருங்க. இவ்வளோ நேரம் தெரிஞ்ச அந்த கேப் ரோடு இப்போ திறந்து பாருங்களேன். அப்பப்போ மிஸ்ட்டு வருது, மூடுது, திரும்பி திறக்குது. நாங்கள் மந்திரம்லாம் போட்டு பார்த்தோம், அண்டாக்கா கசம் அவுக்காவும் திறந்துட சீசனு. திறக்கலை, இன்னும் திறக்கலை. மக்களே பாருங்க, இப்போ எதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஆள் உயர இந்த புதற்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் பாருங்க.
கிட்டத்தட்ட அகத்தியர் மலை ஃபீல் வருது. நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு வாரம் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொக்ராம்படி ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நல்ல மான்சூன் ஆரம்பிச்சிருச்சுல, இப்போ வந்து ட்ரை பண்ணுங்கள். அகத்தியர் மலை ஃபீல் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. அதே மாதிரி மரங்கள், இந்த மரங்கள் வந்து அகத்தியர் மலையிலையும் பார்ப்பீங்க. ஆனால் வந்து அங்கே சொல்லுவாங்கல்ல, அகத்தியரோட சைஸ் வந்து ரொம்ப குறுமுனின்னு சொல்லுவாங்க அகத்தியரை. அதனால் அவர் சைஸுக்கு தான் அங்கே உள்ள மரங்கள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் இங்கே அதே மரங்கள் பெருசாக இருக்குது. இதே மரங்கள் தான் அங்கேயும் இருக்கும். வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். இப்படிலாம் போக முடியுமா நீங்கள் ட்ரக்கிங் வந்து? முன்னாடி போறவங்களா தெரியல. வேற லெவல், வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். இந்த இடத்துல கண்டிப்பா அட்டை இருக்கும். நிக்காதீங்க, கொஞ்சம் வந்துருங்க. அது இங்க உள்ள அட்டை அகத்தியர் மலை அட்டை மாதிரி இல்லை, கொஞ்சம் பெருசாவே இருக்கு. மகளே பாருங்க, கிட்டத்தட்ட இந்த மலை புதருக்குள்ள நல்லா பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், பச்சை பசேல்னு நல்லா நனைஞ்சிருக்கு இந்த இலைகள்லாம். இது எங்களுக்கு மேல இருக்கு. முதல் எங்களுக்கு சரிசமா இருந்துச்சு, இப்போ எங்களுக்கு மேல கிட்டத்தட்ட 20 அடியில இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு மூங்கில் மரங்களை பார்க்குறோம் பாருங்க. ஃபுல்லாக மூங்கில் தான். வேற லெவல். இந்த ஸ்ட்ரெச் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த புதற்குள்ளே வந்தோம் பாருங்க, வேற லெவல், வேற லெவல். சொல்ல வார்த்தைகள் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த செடி, இதான் வந்து நீலக்குறிஞ்சி பூ இருக்குல்ல, அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கக்கூடிய நீலக்குறிஞ்சி, அதோட செடி தான். ஆனால் இப்போ சீசன் இல்லையா, செப்டம்பரில் தான் பூக்குமா. ஆனால் இந்த வருஷம் பூக்காதான், அடுத்த வருஷம் தான் பூக்குமா. பார்த்துக்கோங்க, இதான் நீலக்குறிஞ்சி. எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த மலை ஃபுல்லாமே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த நீலக்குறிஞ்சி. ஆனால் நம்மளோட துரதிர்ஷ்டம் பார்க்க முடியல பூவை. பாருங்க, நீங்கள் பார்க்குறீங்கல்ல, எல்லா செடியுமே நீலக்குறிஞ்சி தான். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் மேலே போகணும் உச்சிக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஸ்டீப்பு தான். எங்கேயுமே சரிசமாக நடந்து வர மாதிரி இல்லை, எல்லாமே ஸ்டீப்பாக இந்த பாறைகளில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாமே நீலக்குறிஞ்சி தான். பாருங்கள், இது வந்து நீலக்குறிஞ்சி தான். கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீலக்குறிஞ்சியை கட்டாயம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேரளா மலைத்தொடர்களில், இந்த வெஸ்டர்ன் காட்ஸில், கேரளாவில் பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். இந்த மாதிரி கிளைமேட் தான் அதுக்கு ரொம்ப உகந்தது. இந்த பாருங்கள், இந்த மிஸ்ட்டு, இந்த காற்று, இந்த மலையோட உச்சி, இந்த எப்பவுமே தூரிக்கிட்டே இருக்க இந்த மலைத்துளி சூப்பராக இருக்கும். இதுதான் அதுக்கும் பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7200 அடி உயரத்தில் தான் இருக்குது. கீழெல்லாம் பார்க்க முடியாது. வியூஸை காமிக்கலான்னு பார்த்தா காமிக்க முடியல. இந்த பனிமூட்டம் பாருங்கள், இங்கே போகிறாங்க, இப்போ தான் போகிறாங்க, ஆனால் தெரில. உச்சியில் நம்ம மக்கள் 30 பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க, கண்ணுக்கு முன்னாடி தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களை காமிக்க முடியல. லாஸ்ட் இயர் வந்துட்டு வந்தேன் நீலக்குறிச்சி பார்க்கறதுக்கு. கல்யாண தண்டன் ஒரு பிளேஸ்க்கு வந்தேன். வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நீலக்குறிஞ்சினா நம்மளுக்கு தெரிஞ்சது 12 வருஷத்துக்கு வருஷம். பூக்கும். ஆனால்
ஆனா நீலக்குறிஞ்சிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க. 8 வருஷத்துக்கு இல்லை குறிஞ்சி பூ தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. இது வந்து நீல குறிஞ்சின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலா லாஸ்ட் இயர் பார்த்தது. அந்த நீலக்குறிஞ்சி வந்து நம்ம கொடைக்கானல்ல குறிஞ்சி ஆண்டவர் கோயில்ல வந்து எழுதி போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் பூத்தது கடைசியா, நெக்ஸ்ட் இன்னும் 12 இயர்ஸ் கழிச்சு இந்த வருஷம் பூக்கும் சொல்லி. ஆக்சுவல் குறிஞ்சி இந்த நீலக்குறிஞ்சி வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து பார்த்தேன். ஆனால் செப்டம்பர் இந்த மான்சூனில் தான் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் 2025 உங்களுக்கு நீலக்குறிஞ்சியை காமிக்கிறேன். சரியான பீக்கு செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட வந்தாச்சு. பின்னாடி ஆள் வராங்க, கூப்பிடலாம் பார்த்தா இந்த மிஸ்ட்டு ஃபுல்லாக மறைச்சிருச்சு. யாருன்னு என்னென்னு தெரிய மாட்டேங்கிறாங்க. இங்கெல்லாம் வரும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களே தெரிய மாட்டாங்க. அதனால் ஏற முடியாதவங்களாம் நின்று பொறுமையாக கூட்டிகிட்டு வந்துடணும். அடையாளத்துக்கு இந்த ரிப்பன் அங்கே இங்கே கட்டி விட்டுருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். கைடு முன்னாடி போயிடுவார். அவர் வந்து மற்ற ஆட்களை கைட் பண்ணிட்டு போயிடுவார். பின்னாடி வர ஆள் இதை பார்த்தா வந்துக்கிட்டு இருக்கணும். இந்த பனியில் மிஸ்டில் பாருங்கள் மண்டைக்கு நனைஞ்சு போச்சு குளித்த மாதிரி. மக்களே பாருங்கள், நீங்கள் பார்க்குறது வரையாடுகளோட கழிவு. வரையாடுகளோட கழிவை மட்டும் தான் காமிக்க முடிஞ்சிச்சு. வரையாடை நம்ம லக்கு இருந்தால் தான் பார்க்க முடியும். ஆனால் அங்கிட்டு தான் போயிருக்கு. கண்ணுக்கு நமக்கு தெரில இவ்வளோ பனிமூட்டத்தில். மக்களே போகிறோம் போய்கிட்டே இருக்குது. சொக்கராமுடி பீக்கை ஈஸியாக இடப்பட்டுவது தப்பாக போச்சு. ரோட்டில் இருந்து பார்க்கும்போது ஒரு 1000 அடி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஏறுறோம் போய்கிட்டே இருக்கு. அநேகமாக உச்சிக்கு வந்துட்டோம். உச்சியிலேருந்து இறங்கி இன்னொரு உச்சிக்கு எங்கே போகிறோம். சரியா, இங்கே பாருங்க, இறக்கத்தை பாருங்கள். மழை எப்படியே சாரலை எங்கள் மேலே விழுந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில. பார்த்து வாங்க, வழுக்குது. மலைச்சாரல் வேற லெவல். இப்போ இறங்குறோம் பாருங்க. இறங்கிட்டு இன்னொரு மலை ஏறினா அதான் உச்சி. உச்சியில் வந்து நம்ம எப்பயும் போல் மலைகளில் இருக்கிற மாதிரி சிவலிங்கங்களோ எந்த சாமிகளோ இல்லை. பீக்கு அவ்வளோதான். ஒரு பீக்கு சம்மிட் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். இப்போ ஹிமாலயஸ்லாம் மேலே ஏறினா சம்மிட்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது உச்சி. அது மாதிரி ஒரு பீக்குக்கு தான் போய்கிட்டு இருக்கும். இதான் உச்சி. வந்தாச்சு. இந்த ஒரு மலை தெரியுதா, அதுக்கடுத்து அந்த ஒரு மலை தெரியுதா. மலை இல்லை, மேடு. சரியா, நம்ம உச்சிக்கு வந்தாச்சு. இந்த ட்ரெஸ்ஸில் பட்டு பாருங்கள், புல் மேலே பனிப்புல் நுனிப்புல்லுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எங்கள் மண்டையிலையும் பனித்துளியாக நிற்கிது பாருங்கள். பாருங்கள், அந்த உச்சியில் நிற்கிறாங்கல்ல, அதான் அந்த மலையோட பீக். மகளே, சொக்கராமுடி பீக் சப்மிட் பண்ணியாச்சு பாருங்கள். லாஸ்ட்டு இந்த பீக்கில் உள்ள இந்த பாறைகளை ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், வந்த பாதையை பாருங்கள், எல்லாம் மூடிடுச்சு. இங்கே பாருங்கள், ஏறுற வழியில் அந்த பூவை பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். பார்த்து ப்ரோ, அந்த ஓரத்துக்கு போயிடாதீங்க. அந்த பக்கம் புல்லில் கால் வைங்க. எது இல்லைண்ணா, அவங்க தூக்கணும். அதுக்காக தூக்கி கிடைக்கும். கல்லில் வந்து ஸ்லிப்பரி ஆகும். வந்துட்டாங்க அக்கா. வாங்கக்கா. போங்க பிடிங்க ப்ரோ, ஒரு கை பிடிங்க. சொக்கராமுடி பீக்கோட உச்சியில் நிற்கிறோம். வேற லெவல் மிஸ்ட் இந்த இடத்துல. உங்களுக்கு தெரியும், எங்கள் ஃபுல் பாடி ஈரமாக தான் இருக்குது. மண்டையெல்லாம் பாருங்கள், ஒரே மிஸ்ட்டு தான். எல்லாருமே வந்தாச்சு, எல்லாருமே சப்மிட் பண்ணியாச்சு. வேற லெவல். எதிர்பார்க்கவே இல்லை சொக்கராமுடி பீக்கு வந்து இப்படி இருக்குமான்னு. அதுவும் இந்த சீசனில் இன்னும் மான்சூன் ஸ்டார்ட் ஆகலை. வேற லெவலில் இருக்குது. நம்ம சொக்கராமுடி பீக்கு கிட்டத்தட்ட ஒரு 7200 அடி. மூணாரே வந்து மலை உச்சி தான், மலைப்பிரதேசம் தான். அதுக்கு மேலே நம்ம ஒரு 7200 அடி பீக்கில் நிற்கிறோம். இப்போ வேற லெவல் சொக்கராமுடி பீக் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக குடும்பத்தோடு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து
ட்ரெக்கிங் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். உங்களுக்கு வந்து கைடே மேலே கூட்டிகிட்டு வந்துட்டு போயிடுவாங்க. ஒரு ஆளுக்கு 400 ரூபா சார்ஜில் சூப்பராக கூட்டி வருவாங்க. உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, பிஸ்கெட்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க கைடெலாம். வேறு லெவல். நாங்கள் எல்லாருமே வந்தாச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 31 பேர்னு நினைக்கிறேன். 31 பேரும் நாங்கள் வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து மூணாரில் இருக்கக்கூடிய மீசைப்புலிமலை ட்ரக் நாளைக்கு பண்ண போகிறோம். அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகள்னு சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறோம். ஓம் நம மாற்ற முடியாது, மன்னிச்சிருங்க. மக்களை பாருங்க, நீங்க பாக்குற அட்டை வந்து மலை உச்சியில பீக்ல இருக்கு, சமீட்ல இருக்கு. பாருங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறோமோ அதை விட டபுள் மடங்கு கஷ்டம். தெரியா, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இறக்கிக்கிட்டு இருக்காங்க. பாருங்களேன், ரொம்ப கஷ்டம் இது. ஏன்னா இந்த லாஸ்ட் பீக் இந்த பாறை இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே என்கிட்ட கையை குத்துருங்க. அங்க வழுக்கும். அங்க வேண்டாம் வேண்டாம். காலை திருப்புங்க, காலை திருப்புங்க, காலை திருப்புங்க. ப்ரோ நீங்க இந்த நிர்மல்ஜி அட்டை கால்ல ஏறி புதுசா வீடியோ இருக்கும். சரித்திரம் பேசணும். இதுலதான் மேல வர்றது சிரமம். மேல நம்ம இல்ல இப்படி வந்துருங்க ஜி. அப்படி இறக்க முடியாது சருக்கு. இந்த பக்கம் அப்படியே அந்த ஒரு காலை இப்படி ஒரு கால் வைங்க. வலிச்சு போடு, வலிச்சு போடு. அட பீங்க. நாங்களே இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் இறக்கியாச்சு. எல்லாத்தையும் இறக்கிட்டு நாங்கள் வந்து லாஸ்ட்டாக சேஃபாக இறங்கிக்கிட்டு இருக்கோம். ரிசல்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. தூவானம் பார்க்குறீங்கல்ல, அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமே இறங்கிடலாம்னு இருக்கோம். இங்கே பாருங்க, நல்லா பெரிய அட்டையாகவே இருக்குது. ப்ரோ தட்டி விடுங்களேன். எனக்கு வராது ப்ரோ குச்சியில். அவ்வளோதான். இன்னொன்று வந்து இப்படி பிடுங்கக்கூடாது. எதுவும் எங்கிட்ட இல்லை, வேற வழி இல்லை. இப்படி தான் எடுக்கணும். வரும்போது இந்த இடம் வந்து ஓரளவு தான் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து குள மாசம் இருக்கு, வேற லெவலில் இருக்கு. மகளை பாருங்க, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, வேற லெவலில் இருக்கு. அட்டையை பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாமே யாரோ ரத்தத்தை குடிச்சிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, வழியிலே கிடக்கு. கொஞ்சம் ஓரமாக எடுத்து போட்டுரும். இதான் வந்து கேப் ரோடு பாருங்களேன். இதுதான் கேப் ரோடு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ நேரம் தெரில இந்த ரோடு, இப்போ தான் இந்த மிஸ்ட்லாம் விலையை தெரியுது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள். இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன், மிஸ்ட்டு மூடும் பாருங்கள். மக்களே இங்கே பாருங்க, இப்போ ஷூ போட்டிருந்தா ஒரு பிரச்சனை. இதான் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது சாக்ஸுக்குள்ளே போயிட்டு கடிச்சிருக்கு, ரத்தம் நிற்கவே இல்லை. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு சொர்க்கமான கடல் மட்டத்திலிருந்து 8660 அடி உயரத்தில் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிகரங்களில் 2வது உயர்ந்த சிகரமான இதுவரை நீங்கள் பார்க்காத மீசைப்புலிமலைங்கிற சொர்க்கத்தோட சீக்கிரம் உங்களை பார்க்குறேன்.